ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவை தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திரபகவான் இணைந்து காணப்படுகிறாங்க. இந்த சந்திர அஷ்டமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினத்தில் வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க. எப்போ முடியுது அப்படின்றது வீடியோ இடையே சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போனீங்கன்னா சிறந்த நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் வண்டி வாகனங்கள் பயணங்களின் போது அதிவேகமாக போகக்கூடாதுங்க. கொஞ்சம் வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை. முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணுங்க. அது மூலமாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் சங்கடமில்லாத ஒரு தினமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராசையை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மற்றவங்க வந்து உங்கள் பேராசையை தூண்டிவிட்டு உங்கள் இருக்கக்கூடிய பணத்தை வந்து உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்கு திருடுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேராசை குணத்தை மனசில் வளர்த்து கொள்ளக்கூடாது. 1 கோடி ரூபா தரேன்னு சொல்லி மற்றவங்க சொன்னால் கூட கோடி கணக்கில் உங்களுக்கு ஆசை காட்டினா கூட நீங்கள் நம்பி யார்ட்டையும் பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக நீங்கள் ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாங்க. நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் செலவுகளை செய்யக்கூடாதுங்க. பணத்தை வெளியெடுக்காமல் பத்திரமா பணத்தை பாதுகாக்க வேண்டியது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் வந்து தன்னம்பிக்கை வளர்த்துக்கணுங்க. தேவையில்லாத சில சிந்தனைகள் மனசில் குப்பை மாதிரி வச்சுக்கிட்டு அதனால் நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது. உங்கள் வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் அனுபவங்கள் மூலமாக உங்களது வேலைகளை எந்த தடைகளுமே இருக்காமல் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. ஆனால் புதுசாக எந்த வேலையும் இன்றைக்கி ஆரம்பிக்காதீங்க. நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு புதிய வேலைகளை ஆரம்பிப்பதற்கு உகந்த தருணம் அல்ல. அதனால் மனசில் தைரியத்தை வளைத்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. ஏன்னா கோபம் அப்படின்னா குடியினர் பைத்தியகாரத்தம்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. கோபத்தில் நீங்கள் வந்து உங்களே அறியாமல் சில வார்த்தைகளை தவறாக பேசிவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மற்றவங்க 1000 பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கணக்கிலே வராது. ஆனால் நீங்கள் பேசின 2 வார்த்தைகள் மட்டும்தான் பெரிய பிரச்சனையாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாங்க. விளையாடுறது அல்லது மியூசிக் கேட்கறது போன்றவற்றில் ஈடுபடுங்க. இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அதுக்கு நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பெரிய ஒரு நல்ல லக்கியஸ்ட் நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவசியமான கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்கள் பேச்சுகளில் ஒரு நிதானம் தேவை. மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து என்ன வேணால் உதவி செய்யலாம். ஆனால் எந்த உதவி செய்தாலும் அதுலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு தாங்க இருக்கணும். நீங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகள்லாம் கொடுத்து நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணுங்க. நீங்கள் யார் நம்பியும் ஜாமீன் கழுத்து போகிறது இல்லை மற்றவங்களுக்காக பேசி பணம் வாங்கி கொடுக்கறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த சண்டையில் போயிட்டு நீங்கள் மூக்கு நுழைச்சி பஞ்சாயத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வருங்க. நீங்களாக போய் வாலண்டியராக அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து மூக்க நுழைக்கக்கூடாது. மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் போய் எந்த கவனமும் செலுத்தக்கூடாதுங்க. அதனால் உங்களுக்கு அவமானம் மிஞ்சிவிடும். அதனால் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் மற்றவங்க சண்டையில் போய் நீங்கள் கலந்துக்காதீங்க. உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்குறாங்கன்னா மட்டும் கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது. ஈவன் சோசியல் மீடியாவான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது நண்பர்களே. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. கடிஞ்சொற்களை கூறிடாமல் நீங்கள் அன்பாக கனிவாக பேசுங்க. கனிவாக பேச முடியல அப்படின்னா அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்துறது ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த பேச்சுவார்த்தைகளும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி நடத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான பேச்சுவார்த்தைகளை ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அதை நீங்கள் நாளைக்கு செஞ்சுக்கலாங்க. ஏன்னா நாளை காலை 4 மணி 14 நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவடைந்து விடுகிறது. ஸோ முக்கியமான பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய முக்கியமான செலவுகள்,
சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நாளைக்கு செஞ்சுக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய எல்லா சூழலுக்கும் பொருந்துங்க. அதாவது அலுவலக சூழல், உங்களுக்கு வியாபார சூழல், உங்களுக்கு குடும்ப சூழல், நண்பர்கள் மத்தியில் என எல்லா இடத்துக்குமே இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைய தினம் மிகச்சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் கவனம் செலுத்துறது அவசியங்க. ஏன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது ஆரம்ப நிலையிலேயே அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை சரி செய்கிற முயற்சிகள் மேற்கொண்டால் அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத அளவில் உணவுகளை கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உடல் வலுவை நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேலே வெயிட்டில் தூக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைய நாள் இனிமையான ஒரு நாளாக அமையும். இன்றைய ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இன்றைய நாள் இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பிளாக் கலர், ஒன்று ப்ளூ கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது. மேலும் நம்பர் 9 9 நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கும்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்களது உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேகத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க. பழைய சோகம் தரக்கூடிய நினைவுகளை இன்றைக்கி நினைவு கூறாமல் இன்றைக்கி தினத்தை நீங்கள் மிகச் சிறப்பாக பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அவ்வப்போது உங்களுக்கு புதிதாக வீடு வாங்குறது அல்லது அசைய சொத்துக்கள் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் மேம்படுங்க. இப்போது நீங்கள் பொறுமையாக இருங்க. நாளைக்கு நீங்கள் அதற்கு குறித்தான ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக மேற்படுத்திக் கொள்ள முடியும். கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நெருக்கம் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். போராட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்காங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் பொறுமையாக இருங்க. உங்களது பொறுப்புகளை நீங்கள் நாளைக்கு ஏற்றுக்கிறது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள், மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. இல்லறவர்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.